குட் மார்னிங். நம்ம இன்னைக்கு பார்க்க போது டிவிஎஸ் அப்பாச்சி 160 மாடல். இதில் 2V மாடல் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 4 வேரியண்ட் வரும். இதில் ஆர்எம் பிளாக் எடிஷன் பேசிக் மாடல் வரும். அதுக்கடுத்து ஆர்எம் டிஸ்க் மாடல், அடுத்து ஆர்எம் டிஸ்கில் ப்ளூடூத், அதுக்கடுத்து ரேஸ் எடிஷன், மொத்தம் 4 வேரியண்ட். இதில் பார்க்க போகிறது ஆர்எம் டிஸ்க் மாடல் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலஸ்கோப் சஸ்பென்ஷன் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு வந்து மேடுபடுத்த போகும்போது உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் நல்லா இருக்கும். உங்களுக்கு இதில் 17 இன்ச் அலாவில் இருக்கிற டியூப்லெஸ் டயர் இருக்கனால உங்களுக்கு வந்து மேலே இது லாங்கில் எங்கேயும் போனீங்கன்னா பஞ்சஞ்சு நல்லா எங்கேயும் நடுவில் நிற்க வேண்டியதில்லை. இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 270 mm ரோட்டோ பட்டர் டிஸ்க் இருக்கிறனால உங்களுக்கு வந்து டிஸ்கோ இது லைஃப் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த இடையில வர இந்த ஹோல்ஸ் வழியாக உங்களுக்கு வந்து ஏர் போகிறதுனால உங்களுக்கு டிஸ்க் லைஃப் நல்லா இருக்கும். உங்களுக்கு இது போக வந்து ஏபிஎஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துறாங்க. இதனால் உங்களுக்கு நீங்கள் எந்த கண்டிஷன்லேயும் வந்து பிரேக்கிங் எபிஎஸ் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டியோட அமைப்பே பார்த்தீங்கன்னா பீஸ்ட் மாடலில் இருக்கும். இதில் பீஸ்ட் மாடல் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வண்டி பார்க்குறதுக்கே வந்து ஒரு அட்ராக்டிவ் ஒரு ஃபேஸ் இருக்கும். இதில் லைட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் லைட்டிங் பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்டிங் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பகல்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிச்சம் ஒன்றும் நல்லா கிடைக்கிறதுல நீங்கள் நைட் நேரம் எங்கேயும் போனாலும் வெளிச்சம் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் மீட்டர் ப்ளஸ் ப்ளூடூத் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா இதில் வந்து மால் ஃபங்க்ஷன் இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணவே ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிடும். ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் இந்த லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா வண்டியில் ஏதோ ப்ராப்ளம் காமிச்சிடும். இது போல் லோ ஃபியூல் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் வந்து ரிசர்வ் வந்து ஒரு 1.5 லிட்டர் இருந்தாலே ஆட்டோமேட்டிக் லோ ஃபியூல் இண்டிகேட்டர் காமிச்சிடும். இது போக வந்து உங்களுக்கு ட்ரிப் ஏபி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ட்ரிப்பு ஏங்கிறது வந்து நம்ம வந்து கிலோமீட்டர் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் காலையில் வந்து நைட்டு வரைக்கும் எவ்வளோ ஓடிக்கும் செக் பண்ணிக்கலாம். ட்ரிப்பு பி இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து நம்ம வந்து நம்ம எங்கே லாங்கில் எங்கே போகிறோம்னா எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம செட் பண்ணி 0 பண்ணிட்டு செட் பண்ணிடலாம். இதுபோக வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் எப்படி கொடுத்துருப்பாங்க. டிஸ்டன்ஸ் எப்படின்னா இருக்க பெட்ரோல் எவ்வளோ தூரம் காமிச்சிடும். அதுவும் ஹை ஸ்பீட் ரெக்கார்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து நீங்கள் 0 எவ்வளோ ஸ்பீடாக போகிறோம் ரெக்கார்ட் ஆயிரும். ஹை ஸ்பீடு ரெக்கார்டு வந்து நம்ம டாப் ஸ்பீட் எவ்வளோ போகிறோமோ அது ரெக்கார்ட் ஆயிரும் உங்களுக்கு. இது வந்து 0 எவ்வளோ போகிறோமோ ரெக்கார்ட் ஆயிரும் உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு வந்து மோட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்கல்ல. இதில் என்ன மோடுனா 3 மோடு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அர்பன் மோடு, ரெயின் மோடு, இன்னொன்று வந்து ஸ்போர்ட் மோடு கொடுத்துருப்பாங்க. அர்பன் மோடுங்கிறது நம்ம வந்து டவுனுக்குள்ள எங்கேயா ஓட்டும் போது வந்து அர்பன் மோடு பிரேக்கிங் வந்து அது மாறிக்கிறோம். ரெயின் மோடுங்க வந்து மழை நேரங்களில் வந்து நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கு வந்து ஸ்போர்ட் மோடும் போது ஹைவேஸ் எங்கே போகணும்னா ஸ்போர்ட் மோடு போய்க்கலாம். பிக்கப் நல்லா உங்களுக்கு இருக்கும். இது ஒரு வண்டியோட பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 65 bhp இருக்கிறதுனால ஆர்பிஎம் வந்து 8700 ஆரம்பிக்கிறதுனால உங்களுக்கு பவர் நல்லா அதிகமாக இருக்கும். இது டார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 35 டார்க் இருக்கிறதுனால பிக்கப் நல்லா அருமையாக இருக்கும் உங்களுக்கு. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 137 கிலோ வெயிட் இருக்கிறதுனால வண்டி வந்து போகிறது கம்ஃபர்டபுள் ஆகும். இந்த கிரவுண்ட் கிரேஸ் பார்த்தீங்கன்னா 180 mm இருக்கிறதுனால நீங்கள் மேலே பள்ளத்துக்கு எங்கே போகிறோம்னா இன்ஜின் உங்களுக்கு வந்து தட்டாது உங்களுக்கு. இதோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1300 mm இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வண்டி டேர்ன் பண்ணி எங்கே சடனாக போய் டேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இதோட பேக்கில் பார்த்தீங்கன்னா சாக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்ஐஜி சாக்கல்ஸ் கொடுத்துருப்பாங்க. எம்ஐஜி வந்து உங்களுக்கு மோனோ இன்வெர்டட் கேஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு மேட்டுப்படுத்தும் போது டபுள் ஸ்விங்காக போகும்போது ஒரு சஸ்பென்ஸ் எல்லாம் அருமையாக இருக்கும். இது போக வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினான ஃபீச்சர்ஸ் ஒன்று இருக்குது. ஜிடிடி டெக்னாலஜி கொடுத்துருப்பாங்க. இந்த ஜிடிடி டெக்னாலஜினா லைட் டூ டெக்னாலஜி சொல்லுவாங்க. வண்டியில் எங்கேயா நம்ம அங்கே போய்கிட்டு இருக்கோம் டிராஃபிக் சிக்னல் எங்கே நிற்கிறோம்னா நீங்கள் கேரில் சப்போஸ் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா கேரில் வந்து நம்ம ஃபஸ்ட் கேரில் நம்ம வண்டி மூவ் பண்ணி 7 கிலோமீட்டருக்கு போய்க்கலாம். அடுத்த செகண்ட் கேர் வந்து உங்களுக்கு 12 கிலோமீட்டர், தேர்ட் கேர் வந்து உங்களுக்கு வந்து வித்தவுட் கிளச் இல்லாமல் ஆக்சிடென்ட் கொடுக்காம நீங்கள் 70 கிலோமீட்டர் போய்க்கலாம். இதெல்லாம் என்னன்னா மைலேஜ் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. இதில் கலர் பார்த்து 4 கலர் வரும். ப்ளூ, பிளாக், ரெட்டு, ஒயிட்டு, கிரே வரும். தேங்க்யூ.